அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, 11/1/2025 மிக மிக முக்கியமான நாள். என்னுடைய உடன் பிறந்த சகோதரி, என்னுடைய 4 சகோதரிகள், அதில் என்னுடைய உடன் பிறந்த சகோதரி திருமதி தீபா விஸ்வநாதன் அவர்களுடைய தீபா, அதை சொல்லி சொல்லி அப்படியே பேரே வந்துருச்சு. திருமதி தீபா அவர்களுடைய கணவர், என்னுடைய உயிர், என்னுடைய மாமா, எங்கள் வீட்டுக்கு விளக்கேற்றி வச்ச ஒரு நல்ல உள்ளம் எங்கள் மாமா. அவர் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வெளி உலகமே தெரியும். அது வரைக்கும் ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு கிராமத்தில் ஒன்றும் தெரியாமல் சாதாரணமாக உலாவிட்டு இருந்த குடும்பத்தை எங்களை திருப்பூர் அழைச்சிட்டு வந்தது எங்கள் மாமா தான். என்னுடைய மாமா திரு விஸ்வநாதன் அவர்களுடைய பிறந்தநாள். அவர் இன்னும் 12 காலம், இன்னும் பல வருஷம் அவர் இறைவன் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவரை நல்லாவே. அவருக்கு எந்த விதமான குறையும் வந்துடக்கூடாது. நல்ல உடல் நலத்தோட, நீல ஆயுளோட, நிறை செல்வத்தோட இன்னும் பல நாள் அவர் மகிழ்ச்சியாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். உண்மையிலேயே இன்றைக்கி நான் இந்த சமுதாயத்துக்கு பயன்படுறதுக்கு எங்கள் மாமாலாம் ஒரு முக்கியமான காரணம். அவர் காட்டிய வெளிச்சம்தான் இன்று பிரகாசமாக வீசுகிறது. அவரெல்லாம் என் கையில் இருக்கக்கூடிய விளக்கு மாதிரி. அந்த விளக்கை பிடித்து கொண்டு தான் நான் பல காலம் பயணித்து வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் ஓய்ந்து போய் உட்காரும் போதெல்லாம், நான் தோற்று போய் உட்காரும் போதெல்லாம் எனக்காக தோள் கொடுத்தவர். விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னவர். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு தந்தையாக அவர் தான் இருக்கிறார். எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, எங்கள் மாமா காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்காமல் போனதே கிடையாது. அது வாழ்க்கையில் நான் எங்கே இருந்தாலும் நான் அவரை சந்தித்தேன்னா அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்காமல் போகவே மாட்டேன். ஏன்னா என் தந்தையாருக்கு பிறகு இன்னொரு தந்தையாராக நான் பார்ப்பது திரு விஸ்வநாதன் அவர்களைத்தான். என் வாழ்க்கையில் எப்படி நான் அடிக்கடி நினப்பேன், அவரே விஸ்வநாதன் சொக்கனே நேரில் வந்துட்டா இருப்பான் நமக்கு அக்கா புருஷன் வழியில். அதாவது என் அக்காவின் கணவராக சொக்கனே எனக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். அடிக்கடி நிறைய டக்குன்னு எனக்கு ரூட் சொல்லிடுவார், இதான்ப்பா அப்படின்னு. சில நேரத்தில் நினைப்பேன் சிவபெருமானின் திருவுருவம் அப்படின்னு நினச்சிக்குவேன். அவரும் சிவனடியார், சிவபெருமான் குடியிருக்கும் தேகம், அந்த திருமேனி. இவர் தான் ராமானுஜருக்கு தான் பெருமாள் சொன்னாராம், யாமிருந்த திருமேனி அப்படின்னு. அதனால் சிவபெருமானே இருக்கக்கூடிய திருமேனியாக பார்க்குறேன். எங்கள் மாமாவுடைய பொற்பாதம் பணிந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறேன். எல்லோரும் அவரை வாழ்த்தி அருள்வீர்களாக. சனி மகா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். அது என்னங்க கோட்டை டவாலி கூப்பிட்ற மாதிரி 3 முறை சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? மறந்துடக்கூடாதுல்ல. இதெல்லாம் எப்படியெல்லாம் வருது பாருங்கள், சேர்ந்து சனிக்கிழமை அன்றைக்கி சனி மகா பிரதோஷம், வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி, 13ஆம் தேதி ஆருத்ரா, எல்லாம் ஒன்று பௌர்ணமியோட ஒன்று சேர்ந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். அருமையான விஷயம். சாயந்தரம் சிவன் கோயிலுக்கு போய் வில்வ அர்ச்சனை செய்யுங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். சொக்கநாதனை பிடிச்சிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் சாமி. அந்த ஆள் நமக்காக கோடியாக கொடுப்பார் சாமி. பணம் மட்டும்தான் சொக்கநாதன் கொடுப்பார்னு நினச்சிடாதீங்க சாமி. எல்லாமே சொக்கநாதன் தான் சாமி. வாழ்க்கையில் இந்த மூச்சு உள்ளே போகிறதே சொக்கநாதன் தான் சாமி. எல்லாமே என்னப்பன் சொக்கநாதனே. அதனால் அவரை பிடிங்க சாமி. அவர் தான் சாமி எல்லாமே. உணவாக இருப்பவனும் அவனே, உயிராக இருப்பவனும் அவனே, தமிழாக இருப்பதும் அவனே, தண்ணீராக இருப்பதும் அவனே, மனைவியாக இருப்பதும் அவனே, மானிடம் அவனே, விலங்குகள் அவனே, பறவைகள் அவனே, பூமியும் அவனே, கிரகங்கள் அவனே, எல்லாம் அவனே. அவனே சொக்கநாதன். எல்லாமே அவன்தான். அவனன்றி அணுவும் அசையாது. அதனால் இந்த சனி மகா பிரதோஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு மிக மிக பிடித்த நபர், வாழ்க்கையில் நான் முன்னேறுவதற்கு உறுதுணையாக எடுத்துக்கொண்ட ஐயா திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய நினைவு நாள், திருப்பூர் குமரன் அவர்களுடைய நினைவு நாள். மறக்க முடியாத மாமனிதர்கள் இவங்கெல்லாம் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நாடு நல்லா இருக்கணுன்றக்கா உழைச்சாங்க. அதனால் கொஞ்சம் அவங்களையும் ஞாபகம் வச்சுக்கோமே. இன்றைக்கி இருக்கக்கூடிய தியாகிகள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு சில மனிதர்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அரசியல்னாலே இன்றைக்கி ரொம்ப தியாகிகள், அரசியல்வாதிகளாலே தியாகிகள் தானே அப்படின்னு இன்றைக்கி ஆயிடுச்சு. உண்மையாலுமே ஒரிஜினல் அரசியல்வாதிகளாக ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்க. ஒரிஜினல் அரசியல்வாதிங்க ஒரு காலத்தில் இருந்தாங்க. நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தாங்க. அதனால் நம்ம லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. அது அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்களேன். படிக்க கண்ணீர் வரும். இப்படியுமா ஒருத்தனால் வாழ முடியும் அப்படின்னு. நான்லாம் என் வாழ்க்கையில் வாழ்ந்தால் ஒரு நாளாவது லால் பகதூர் மாதிரி வாழ்ந்துருந்தோம்யா அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான மனிதர். வாங்க, திதியோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். சனிக்கிழமை மார்கழி மாதம் 27ஆம் நாள் காலை 8:13 வரைக்கும் துவாதசி, அதன் பின்பு திரையோதசி, பிற்பகல் 12:30 வரைக்கும் ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிசம், காலை 11:40 வரைக்கும் சுப்ரமம், அதன் பின்பு சாத்தியம், காலையில் 8 மணி வரைக்கும் பாலவம், அதன் பின்பு மாலை 6 மணி வரைக்கும் கௌலவம், அதன் பின்பு தைத்துளை கரணம்.
வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள். முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம். அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% வெற்றி. எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும். காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள். 2ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி பெறும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம். ஏன்னா பறவை துயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது. ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் 2 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறைவனை வழிபட்டு விட்டு இந்த நாளை துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் துவங்குங்க. ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது. திரும்ப பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை பிரம்ம முகூர்த்தம் 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம். சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. அரசு வேலை செய்ய இருக்கிறது. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க. நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம், இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம், 1 மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும், சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. அதன் பிறகு வரக்கூடிய 3 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. காலையில் உங்களுக்கு 3 ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள். 4ஆம் ஜாமம் துயில், 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. எதை துவங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் துவங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். ஆக 12ஆம் தேதி விவேகானந்தர் பிறந்த நாளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.